Assalamu alaikum friends, welcome to Hasi's Recipes Tamil. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது அதிகமாக விலை கொடுத்து வாங்கக்கூடிய இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி பவுடரை நம்ம வீட்டில் சுலபமாக எப்படி பண்ணலாங்கிறதான் பார்க்க போகிறோம். கடைகளில் வாங்கக்கூடிய பவுடரில் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் நம்ம ஒரு வருஷம் வரைக்கும் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். நம்ம சொல்லக்கூடிய சின்ன விஷயம் கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இப்போ நம்ம இதை எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வெங்காய பவுடர் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் 1 கிலோ அளவுக்கு வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ வெங்காயத்தில் உள்ள தோல்களெல்லாம் நீக்கிட்டு இது போல் உரித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம எல்லா வெங்காயத்தையும் இது போல் உரித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. வெங்காயத்தில் உள்ள நடு காம்பு பகுதியும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ரிமூவ் பண்ணதுக்கப்புறமேலு நம்ம குட்டியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது போல் நீங்கள் குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி பிளேட்டில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு இது போல் குட்டியாக கட் பண்ணுறது சிரமமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வெங்காயத்தை இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமேலு ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி கொரகொரப்பாக நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரக்கூடாது, அப்புறம் ட்ரை ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆயிரும். இது போல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் அதையும் நீங்கள் இது மாதிரி பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 4லேருந்து 5 நாள் வரைக்கும் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். காஞ்சதுக்கு அப்புறமேலே இது எப்படி வந்திருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ 5 நாள் ஆயிடுச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு காஞ்சி வந்திருக்கு அப்படின்னு. நம்ம 2 பிளேட்டில் நம்ம காய விட்டோம், ஆனால் நமக்கு எவ்வளோ ட்ரை ஆகி கிடச்சிருக்கு பாருங்கள். உங்களுடைய வெங்காயம் இது போல் நல்லா காஞ்சி வந்திருக்கணும். ஒருவேளை கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தது அப்படின்னா நீங்கள் இன்னொரு நாள் கூட நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு அதிகமான நாட்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வெங்காயத்தை அரைச்சி எடுக்கும்போது கண்டினியூவாக வெங்காயத்தை அரைக்காதீங்க, கொஞ்சம் விட்டு விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கெட்டிப்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் விட்டு விட்டு அரைச்சிங்க அப்படின்னா இது போல் நல்லா பவுடராக அரைச்சி வந்துடும். இப்போது நம்ம கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத ட்ரையான பாட்டிலில் இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோடைய எண்டில் இதை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்கிறேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொல்கிறது உங்களுக்கு புரியாமல் போயிடும். அவ்வளோதான், நம்மளுடைய வெங்காய பவுடர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பூண்டு பவுடர் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் 1 கிலோ அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டில் உள்ள பற்களை மட்டும் தனியாக எடுத்துடலாம். அதோடைய தோல் எல்லாத்தையும் தனியாக செப்பரேட்டாக இது போல் நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. பூண்டில் உள்ள அந்த வேஸ்டேஜ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம நல்ல பூண்டை மட்டும் நம்ம செப்பரேட்டாக இது போல் எடுத்து வச்சுக்கிடலாம். எல்லா பூண்டையும் எடுத்ததுக்கு அப்புறமேலு நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம எல்லா பூண்டையும் இது போல் செப்பரேட்டாக எடுத்தாச்சு. நான் இந்த பூண்டு பவுடர் தோலோடு தான் நான் செய்ய போகிறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் தோலை நீக்கிட்டு கூட நீங்கள் செய்யலாம். தோலோடு நம்ம பவுடர் பண்ணும் போது அதோடைய ஃப்ளேவர் ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்காண்டி தான் நான் தோலோடு செய்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் தோலை நீக்கிட்டு நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம தோலோடு எப்படி வாஷ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இது போல் ஒரு பவுலில் நீங்கள் பூண்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சுத்தமாக தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 3லேருந்து 4 தடவை இது போல் நல்லா பிசைஞ்சு விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமேலு இது போல் ஒரு ஃபில்டர் எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ண எல்லா பூண்டையும் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அப்போ தான் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நமக்கு ட்ரை ஆகி வரும். அதுக்காண்டி தான். இப்போ இதை அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் விட்டுறலாம். தண்ணி எல்லாமே ட்ரை ஆயிரும். இது போல் ஃபில்டர் இல்லை அப்படின்னா ஒரு துணியில் கூட விரித்து இதை நல்லா நீங்கள் ட்ரை ஆக்கிக்கோங்க. ட்ரை ஆனதுக்கு அப்புறமேலு இப்போ நம்ம என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது போல் மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பூண்டை இதில் ஆட் பண்ணிக்கிடலாம்.
நம்ம கொரகொரப்பாக இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடக்கூடாது. கொரகொரப்பாக இருந்தால் தான் நமக்கு ஈஸியாக ட்ரை ஆகி வரும். இல்லைன்னா காஞ்சி வர்றதுக்கு அதிக நாட்கள் ஆயிரும். இப்போ நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள். இந்த அளவு கொரகொரப்பாக இருந்தால் போதும். இப்போ நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம சொல்லக்கூடிய சின்ன விஷயத்தை கூட நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நமக்கு அதிக நாட்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இப்போ இந்த பூனை நம்ம 2 பிளேட்டில் டிவைட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அப்போ தான் நமக்கு சீக்கிரம் காஞ்சி வரும். ஒரே பிளேட்லேயே இருந்துச்சு அப்படின்னா காயறதுக்கு டைம் ஆகிடும். 4லேருந்து 5 நாள் நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். காஞ்சதுக்கு அப்புறமேலு இது எப்படி வந்திருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ 5 நாள் ஆயிடுச்சு. 5 நாளுக்கு அப்புறமேலு எப்படி வந்திருக்குங்கிறத பார்க்கலாம். 5 நாளுக்கு அப்புறமேலே நமக்கு பூண்டு எந்த அளவு நல்லா காஞ்சி வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கே தெரியும் அதோடைய சத்தம் எந்த அளவுக்கு காஞ்சிருக்குங்கிறது. பூண்டு இந்த அளவு காஞ்சி இருக்கணும். அப்போ தான் நம்மளால் அதிக நாட்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஒருவேளை உங்களுடைய பூண்டில் ஈரப்பதம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கூட ஒரு நாள் கூட நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் இப்போ பூண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது நம்ம கண்டினியூவாகவே பவுட்ரு பண்ணலாம். இது கெட்டியாகாது. இப்போ பவுட்ரு பண்ணதுக்கு அப்புறமேலே எப்படி வந்திருக்குங்கிறத பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. இந்த அளவு நல்லா ஃபைன் பவுடராகவே நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய பூண்டு பவுடர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத நல்ல வெயிலில் காய வச்ச ட்ரையான பாட்டிலில் இப்போ இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம். நம்ம ஒவ்வொரு முறை பயன்படுத்தும் போதும் ஈரம் இல்லாத ட்ரையான ஸ்பூனை தான் பயன்படுத்தணும். அப்போ தான் நம்மளால் அதிக நாட்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஏன்னா நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவுமே ஆட் பண்ணாமல் நம்ம இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அதனால கண்டிப்பாக ட்ரையான ஸ்பூனை தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ தான் அதிக நாட்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இப்போ நம்ம இஞ்சி பவுடர் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் 1 கிலோ அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். இஞ்சியில் உள்ள தோல் எல்லாம் நல்லா நீக்கிட்டு இப்போ எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுபோல் தோலை கம்ப்ளீட்டாக கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா சீவி எடுத்துக்கோங்க. சீவி எடுத்ததுக்கு அப்புறமேலு நல்லா வாஷ் பண்ணியும் எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி கேப்லலாம் மண் இருக்கும். அதை எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக நல்லா ரிமூவ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு பவுடரில் மண் இல்லாமல் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது போல் இஞ்சி எல்லாத்தையுமே தோல் நீக்கிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ நம்ம எல்லா இஞ்சியுமே தோல் நீக்கியாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே குட்டியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இது போல் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. இது போல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இல்லைன்னா நீங்கள் இது போல் பொடிசாக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த 2 பிளேட்டையும் நல்லா 4லேருந்து 5 நாள் வரைக்கும் வெயிலில் காய வச்சு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். காஞ்சதுக்கு அப்புறமேல இது எப்படி வந்திருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ 5 நாள் ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக காஞ்சி வந்திருக்குங்கிறத பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அது எந்த அளவு ட்ரை ஆகிருக்கு அப்படின்னு. நம்ம 2 பிளேட் அளவுக்கு காய வச்சோம். இப்போ நமக்கு 1 பிளேட் அளவு தான் நமக்கு கிடைக்கும். இந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக காஞ்சி வரணும். அப்போ தான் நம்மளால் அதிக நாட்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பவுடர் பண்ணதுக்கு அப்புறமேல இது எப்படி வந்திருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பவுட்ரு நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு. இந்த அளவு நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வெயிலில் காய வச்ச கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது நம்ம ரெசிபி பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது, நம்ம டீ போடுறதுக்கு கூட இந்த இஞ்சி பவுடரை நம்ம பயன்படுத்தலாம். விலை மலிவாக கிடைக்கும் போது நம்ம இது போல் செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் 1 வருஷம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இப்போ தக்காளி பவுடர் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் 1 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியில் உள்ள இந்த நடுப்பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமேலே இது போல் கட் பண்ணி எல்லா தக்காளியும் எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம எல்லா தக்காளியிலையுமே அந்த நடுப்பகுதியை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கிடலாம். நீங்கள் இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை மெல்லிஸா நல்லா நீளமாக கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் இதை நம்ம மிக்சியில் அரைச்சி எடுக்க வேண்டாம்.
அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா இது ரொம்ப ஜூஸ் ஆயிரும். ஜூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம காயறதுக்கு அதிக நாட்கள் ஆயிரும். இப்போ நம்ம 2 பிளேட்டுக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள். தக்காளியிலேருந்து அதிகமாக நீர் வர்றதுனால நம்ம இது போல் பிளேட்டில் போட்டு வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக காயாது. அதனால் இது மாதிரி நல்லா பெரிய பிளேட்டில் தக்காளியை ஆட் பண்ணி இது மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. கொஞ்சம் நிறைய கேப் இருந்தால் தான் நமக்கு சீக்கிரமாக தக்காளி காஞ்சி வரும். இது மாதிரி 2 பிளேட்டை நான் டிவைட் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள் எவ்வளோ ஜூஸ் இருக்குது தக்காளியிலன்னு. இப்போ இது எல்லாமே நல்லா காயிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தக்காளி நல்லா காஞ்சி வர்றதுக்கு 5லிருந்து 6 நாள் கூட தேவைப்படலாம். அது நல்லா காஞ்சி ட்ரை ஆகி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். 6 நாள் ஆயிடுச்சு பாருங்கள். தக்காளி எந்த அளவு நமக்கு ட்ரை ஆகி வந்திருக்கு அப்படின்னு. நம்ம 3 பிளேட்டில் நம்ம தக்காளியை காய வச்சோம் பாருங்கள். நமக்கு இவ்வளோ தான் கிடச்சிருக்கு. அந்த அளவு நல்லா ட்ரை ஆகி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம தக்காளியை மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பவுடர் பண்ணதுக்கப்புறமேல எப்படி வந்திருக்குங்கிறத பார்க்கலாம். பாருங்கள் நமக்கு சூப்பராக பவுட்ரு ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய தக்காளி பவுடரும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெயிலில் காய வச்ச கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத பாட்டிலில் நம்ம இப்போ இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தக்காளி மலிவாக கிடைக்கும் போது இந்த தக்காளி பவுடர் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா 1 வருஷம் வரைக்கும் நம்ம கெட்டு போகாமல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை ஒன்று ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா தக்காளி விலை கூடனா கூட நம்ம தக்காளியை தாராளமாக பயன்படுத்தலாம். இந்த பேசிக் இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம நிறைய சீசனிங் ரெசிபீஸும் பண்ணலாம். நம்ம சேனலில் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம 1 இயர் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய டிப்ஸை பார்க்கலாம். நமக்கு முதல் நாள் வெயிலில் காய வச்சு எடுத்ததுக்கு அப்புறமேலு இந்த அளவு தான் நமக்கு ட்ரை ஆகி வந்திருக்கும். இதை நீங்கள் ஒன்றுக்கு மேலே ஒன்றோ இல்லை மூடியோ வைக்கக்கூடாது. இது மாதிரி திறந்து காற்றோட்டமான இடத்துல தான் வைக்கணும். முக்கியமாக ஃபேனுக்கு நேராக வைக்கணும். தக்காளி நல்லா சுருண்டு வர்றதுக்கு 2லிருந்து 3 நாள் ஆகும். அதனால் கண்டிப்பாக தக்காளி ஃபேனுக்கு நேராக தான் இருக்கணும். மூடி வைக்கக்கூடாது. ஒரு ஸ்பூன் வச்சு தக்காளியை கீழே உள்ள ஈரமான பகுதி மேலே வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதுபோல் இஞ்சி பூண்டு வெங்காயத்தையும் கீழே உள்ள ஈரமான பகுதி மேலே வர்ற மாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா காய வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாள் நீங்கள் வெயிலில் வச்சு எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறமேலு கண்டிப்பாக காற்றோட்டமான ஃபேனுக்கு நேராக நீங்கள் வச்சிங்க அப்படின்னா இதை நம்ம அதிக நாட்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். நல்லா ட்ரை ஆகி வர்ற வரைக்கும் நீங்கள் ஃபேனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமேல நம்ம வீடியோவில் சொன்னது போல் நீங்கள் நல்லா மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணி இதை நீங்கள் ஈரம் இல்லாத பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா 1 வருஷம் வரைக்கும் நமக்கு கெட்டு போகாது. நம்ம வீடியோவில் சொன்ன முறையில் நீங்கள் காய வைக்காமல் ஈரப்பதம் லேசாக இருக்கும் போதே நீங்கள் பவுட்ரு பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சாலும் சீக்கிரம் கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவுமே நம்ம ஆட் பண்ணலை. நம்ம ஃப்ரெஷ்ஷாக காய வச்சு நம்ம பவுட்ரு பண்ணி நம்ம இதை ஸ்டோர் பண்ணுறோம். அதனால் நம்ம சொன்னது போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதை 1 வருஷம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு தாராளமாக பயன்படுத்தலாம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தி ஆயிடுச்சு. நம்ம டீட்டெயிலாக சொன்னதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரெடி பண்ண இந்த பேசிக் பவுடரை வச்சு எப்படி மசாலாஸ் ரெடி பண்ணலாங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லா பேருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.